வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. தாலி அறுவது போல் கனவு வண்டா, நல்லதா கெட்டதா, நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த கனவுகள் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு நார்மலாக கழண்டு கூட விழுந்திருக்கும். இன்னும் ஒரு சில பேர் இப்போ தங்க சரடெல்லாம் போகிறதால ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றும் போது இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றும் போது நம்ம மாற்றி மாற்றி கூட நிறைய பண்ணியிருப்போம். இதை மாற்றி போட்டால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் இந்த அருந்து விழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நிச்சயமாக அது ரொம்ப ஒரு கஷ்டமான கனவாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, நம்ம கணவருக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும், ரொம்ப மனசு ரொம்ப சஞ்சலமாயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப வருத்தமாயிடும். இது எப்படி சரி பண்ணுறது, இந்த ஆபத்துலேருந்து எப்படி அது சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு 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 மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லைங்களா? தாலி, குங்குமம், திருமண மோதிரம், மெட்டி, இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று தவறி விழுந்துச்சுன்னா அது ஒரு கெட்ட செயலாக நிறைய தோணும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக பதட்டம் தான் வரும். நம்மளுக்கு கெட்டது இது நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களும் நம்ம கும்புறது வழக்கம். ஆனால் திருமணமான பெண்ணிற்கு தாலி கழன்று ஒரு கனவு வந்துச்சுன்னா, திருமணம் ஆகாத்திற்கும் திருமணம் ஆன பெண்களுக்கும் இந்த மாதிரி கனவு வந்தால் என்ன பலன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் திருமணம் ஆனவங்களுக்கு வரும், இன்னும் ஒரு சில பேர் திருமணம் ஆகாதவங்களுக்கு வரும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு திருமணமான பெண்ணிற்கு தாலி அறுவது போல் கனவு வந்துச்சுன்னா இயல்பான ஒன்று தான். தாலி அறுவது போல் கனவு வந்தால் திருமணமான பெண்ணிற்கு அவருடைய கணவரின் மீது கோபம் கூட இருக்கலாம். அல்லது வீட்டில் கணவன்மார்கள் எந்த பேரும் சண்டைகள் எதுவும் போட்டு கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கலாம். அதாவது பொருளாதார ரீதியாக குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லை அம்மா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லை ஏதாச்சும் பண பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று வச்சு வீட்டில் சண்டை நடந்திருக்கும். அந்த மாதிரி அப்போ அந்த டைமில் கணவர் மேலே கோவம், எரிச்சலும் அது இன்னும் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்துருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் அந்த கனவு நார்மல் தான், பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. இது நம்ம ஆழ் மனதோட தாக்கம். ஒருவேளை இந்த கனவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலனா ஒன்றுமே கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணி ஒரு ஜாக்கெட்டு, அதாவது 3 ஜாக்கெட்டு, 5 ஜாக்கெட்டு, 7 ஜாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அது அந்த துண்டு வாங்கிக்கோங்க. ரெடிமேடாக இல்லாமல் மெட்டீரியல் வாங்கி ஒரு 3 சிகப்பு, மஞ்சள், பச்சையில் வாங்கிக்கோங்க. அது மேலே வெத்தலை பாக்கு, பூ, பழம் எல்லாம் வச்சு அங்கே இருக்கிற யாருக்காச்சும் ஒரு 3 பேருக்கு தானம் கொடுத்துருங்க. நம்மளுக்கு திருப்தி அதிகமாகும். இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம கண்ட கனவு வந்து பழிக்காமல் போயிடும். இதனால் எதுவும் ஆகாது. ஒருவேளை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்ப இந்த கனவு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் இல்லைங்களா? இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு தாலியில் ஏதாச்சும் பழுது இருக்கா, ஏதாச்சும் இருக்கா, அது முன்கூட்டியே தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு அந்த தாலி ஒருவேளை அரை மாதிரி இருந்தால் கூட உடல்நல காலவர்கள் கனவுக்கு இருக்குது அப்படின்றப்ப தெரியப்படுத்துறதுக்காக கூட வரலாம். அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. அவர்கிட்ட தான் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, நல்லா இருந்தது திடீர்னு டல்லாக இருக்காரு அப்படின்றப்போ அவர்கிட்ட உட்காந்து இது மாதிரி கனவு வந்ததுன்னு சொல்லாமல் என்னாச்சுன்னு விசாரிச்சு பாருங்கள். ஏதாவது பிரச்சனை அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், அதை நம்ம சரியாக பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எச்சரிக்கையாக நம்ம பார்க்குறத விட நம்ம வந்து ஓகே நம்ம கொஞ்சம் தெளிவாயிடலாம், என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணலாம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்றப்போ அதற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும் இல்லைங்களா? பதட்டப்பட வேணாம். பெண்கள் பதட்டப்பட்டோம் அப்படின்றப்ப எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது. இந்த மாதிரி கனவு ஆண்களுக்கும் வந்தால் இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க, சரிங்களா? திருமணம் ஆகாத பெண்களுக்கு தாலி அறுவது போல் கனவு வந்தால் நிச்சயமாக இது ஒரு என்ன கல்யாணமே ஆகலை, எனக்கு போயிட்டு இந்த ஒரு கனவு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாக இருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா திருமணம் பற்றிய பயமும் பதற்றமும் ஆழ் மனசு அவங்களுக்குள்ள அறியாமல் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு அந்த பெண்ணுக்கு வீட்டில் வரன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்ணிற்கு இது மாதிரி கனவு வந்துச்சுன்னா திருமணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்றது ஒரு அறிகுறி ஆகும். முழு மனசில் அந்த பெண்ணிற்கு இப்போ திருமணம் நிச்சயிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதாகும். வரப்போகும் ஆபத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக செலுது. இது போல் உங்களுக்கு கனவு உங்களுக்கு அந்த வரன் பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகேவாக இருக்குது, நல்லா விசாரித்து டக்குன்னு முடிக்காமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப அதிரடியாக இறங்கி பண்ணாமல் ஒருவேளை நீங்கள் விரும்பியிருக்கீங்க அப்படின்றப்போ அந்த பொண்ணு அப்படின்றப்போ கொஞ்சம் இருந்தால் யாரையாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். 6 மாதம் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் தாலி அறுவது போல் கனவு வந்துச்சுன்னா, கனவு வரலை அப்படின்னா கூட திருமண பேச்சை பற்றி யோசிக்கலாம். 6 மந்த் வெயிட் பண்ணணும். திருமணம் ஆகாத பெண்ணிற்கு இது 3 கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட போகுதுன்றது கணவர் காட்டுகிறார். அதாவது நம்முடைய இறைவன் வந்து கனவாக காட்டுகிறார்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி கழன்று விழுவது போல் கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு திருமணத்தில் அவசரம் காட்டக்கூடாதுன்னு அர்த்தம். இது போன்ற சூழலில் யார் மீது காதல் கொள்வது, புதுசாக வரன்கள் பார்ப்பது நிறுத்து கொஞ்சம் காலம் தாமதித்து வச்சுருக்கணும். கனவுள் பல வகையான கனவுகள் இருக்குது, ஆனால் அனைத்திற்கும் அர்த்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இது மாதிரி தாலி சார்ந்த கனவுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அர்த்தம் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் அமைதியாக இருந்தோன்றப்போ நம்ம ஒரு பிரச்சனையை விடுபடலாம். நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், கடவுள் நேரடியாக வந்து எந்த விஷயத்தையும் யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக தான் வந்து தெரியப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய பூர்வமாக சொல்கிறேங்க.
நாங்கள் வந்து நானும் என் கணவரும் உறவு முறைகளில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு இது மாதிரி கனவுகள்லாம் வரல. எங்களுக்கு பொருத்தங்களும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கனவில் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, எப்படி கல்யாணத்தை தள்ளிப்பட முடியாது இல்லைங்களா? கனவு ஒரு மாதிரி சங்கடப்படுத்துகிற மாதிரி வந்தது. என் கல்யாணம் நின்று போச்சு. உண்மையாங்க என்னுடைய மாமனார் வந்து தவறிட்டார். ஆனால் எனக்கும் அந்த வீட்டுக்கும் அவ்வளோ அதிர்ஷ்டம், அவ்வளோ ராசி. நான் வந்தப்பறம் என் வீடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என் மாமனார் வந்து என் பந்தக்கால் அன்றைக்கே தவறிட்டார். ஒருவேளை என் மனசு சொல்லிச்சு, நான் அந்த கனவை வெளியே சொல்லியிருக்கலாமோ, அந்த கல்யாணத்தை லேட் பண்ணியிருக்கலாமோ, என் மாமனார் இருந்திருப்பாரோ எனக்கு இந்த நாள் அப்படின்னு கூட என் மனசில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில கனவுகள்லாம் வருதுன்றப்போ ஏதோ ஒன்று எச்சரிப்பதற்காக மட்டும்தான். ஸோ அதை கொஞ்சம் உஷாராக கவனித்து நம்ம இருந்தால் ரொம்ப நல்லது தான். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.